குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அளவில் இது மாதிரியான செய்திகள்லாம் வருது. இப்போ இது வந்து எப்படி தமிழ்நாடு முழுக்க விரிவாக்கம் பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள இடங்களை கொண்டு போகக்கூடிய திட்டங்கள் ஏதாவது? பெருநகரங்களில் முதல்ல பண்ண போகிறோம். சென்னை, இதுக்கு அடுத்தது வந்து மதுரை, கோயம்புத்தூர்லேயும் அறிமுகப்படுத்திட்டோம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த பேருந்துகள் தாழ்தர பேருந்துகள் வந்து தரையிலேருந்து இருக்கிற அந்த தூரத்துக்கு தகுந்த சாலைகள் இருக்கணும். பல இடங்களில் வந்து ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும். அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது இது இடிக்குங்கிற நிலைமை இருக்குது. பல இடங்களில் பள்ளிகளுக்கு பக்கத்தில் ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிறது வந்து பொதுமக்கள் வந்து வலியுறுத்தி போடப்பட்டிருக்கிற இடம்லாம் இருக்குது. அந்த இடத்துலாம் போய் நம்ம இந்த பேருந்துகளை இயக்குவது சிரமம். அதனால் எங்கெங்கே வந்து எதிர்காலத்தில் வந்து இந்த பேருந்துகள் இயக்க முடியும்னு ஆய்வு செய்து சாத்தியக்கூறு உள்ள இடங்களில் நிச்சயமாக அது இயக்கப்படும். குறிப்பாக நீங்கள் சொன்னது போல் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு உதவிகரமாக இந்த பேருந்துகள் இயங்குகின்றன. பொதுமக்களும் வந்து வயதானவர்கள் ஒரு எளிதாக ஏறி போகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு அவங்களும் இதில் பயணிக்கிறாங்க. இந்த சிங்கார சென்னை திட்டத்தின்ல வந்து ஒரு பயண அட்டையை வெளியிட்டிருக்கீங்க.